அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமும் பார்த்துருக்கோம். 9வது அதிகாரம் இது. சரி, 8 அதிகாரம் பார்த்துருக்கோமா? இன்றைக்கி வினை செயல் வகை அதிகாரம், அதாவது வினை செயல் வகை, இது நம்மளுக்கு டாப்பிக்கில் கொடுத்துருக்கிறது. வினை செயல் வகை பொருட்பாவில் அரசியலில் இடம் பெற்றிருக்குங்க. 68வது அதிகாரமாக பார்க்கப்படுகிறது. இதில் தப்பாக ராங்காக இருக்குது, சரிங்களா? 68வது அதிகாரம் ஒரு செயலை எப்படி செய்கிறது, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்கள்ல, திட்டமிடல், அதை பற்றி இந்த அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது, ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது என்னென்ன, அப்போ ஒரு பொருள், கருவி, காலம், வினை, இடம், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கணும். வெற்றியுடைய ரகசியம் என்ன, வள்ளுவர் ஒரு செயலை செய்து முடிக்கிறதுக்கு நுணுக்கத்தை சொல்கிறார். டிசிஷன் மேக்கிங், முடிவு செய்தல், ஒரு செயலை செய்வதனால லாபம் நஷ்டம், அதனால் விளைவு நன்மை ஆராய்ந்து பார்த்து இறங்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. துணை கொள்ளுதல், அந்த 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 செயலில் அனுபவம் உள்ளவர்கள் ஆலோசனை நாம் பெற்று வெற்றி எளிதாகணும். அதே மாதிரி யானையை வைத்து யானையை பிடிக்கிறது வினை செயல் வகையில் தான் சொல்கிறாங்க. ஒரு யானையின் ஒரு செயலை செய்யும்போது அதை கருவியாக கொண்டு மற்றொரு பயனையும் அடைய வேண்டுமா. ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி யானை வைத்து யானையை பிடிக்கிறது, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு வள்ளுவர். செய்யக்கூடியது என்னென்னா தாமதமாக, இதில் தூக்கம்னு சொல்லுவாங்க. செய்ய வேண்டிய செயலை தள்ளி போடுவது வெற்றியை தடுக்கும் அப்படின்றது வள்ளுவர் வினை செயல் வகையில் சொல்லியிருக்காரு. அரைகுறையாக விடுதல், தீயையும் பகையையும் செய்யும் வேலையும் மிச்சம் வைக்காமல் முழுமையாக முடிக்கணும். இல்லைனாலும் அவை மீண்டும் வளர்ந்து நம்மளுக்கு துன்பம் தரும். அதை அரைகுறையாக விட்டு விடக்கூடாது அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேவா? ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது மொத்தமாக சொல்லணுமானா எண்ணி துணிக கர்மம், வினை செய்வகை நமக்கு கற்பிக்கும் பாடம், அதுதான் சரியா? ஒரு செயலில் இறங்கிய பிறகு யோசிக்கக்கூடாது, இறங்குவதற்கு முன்பே எல்லா கோணங்களை திட்டமிடன்றது தான் எண்ணி துணிக கருமன்றது இந்த வினை செயல் வகையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருவாக சொல்கிறாரு வினை செயல் வகையில் வள்ளுவர். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? நல்லா இருக்கும், வாங்க போகலாம், பார்க்கலாம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு சாட்சியுள் தங்குதல் தீது அப்படின்னா என்னங்க? ஒரு செயலை எப்படி செய்வதுன்றது ஆராய்ந்து பிளான் போட்டு பார்ப்பது முடிவாம். அந்த செயலை செய்ய துணிச்சலும் ஆகுமா. அப்படி துணிவு கொண்ட பிறகு அந்த செயலை செய்யாமல் காலம் தாழ்ப்பது, டிலே பண்ணுறது மிகவும் தீமையானது. நான் சொன்னல, ஒரு பிளான் போடுறியா அதை செய்து முடிக்கணும். அப்படி பிளான் போட்டுட்டு பாதியில் பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்துவது, நம்மளுக்கு டிலே பண்ணுறது மிகவும் தீமையானது அப்படின்றது சொல்கிறாங்க. ஆராய்ந்து என்பதற்கு எல்லை துணிவு கொள்வதே ஆகும். அவ்வாறு துணிவு கொண்ட காலத்திற்கு நிற்பது, தாழ்ந்து நிற்பது குற்றமாகும். அதாவது டிலே பண்ணுறது நம்மளுக்கு தீமையை தரும். அதாவது தேர்வு நோக்கத்தில் நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. ஆராய்ந்து பார்ப்பது இறுதி நிலை, அதாவது துணிவு கொள்ளுதல். எது தீமையானதுன்னா துணிவு கொண்ட பின் காலம் தாழ்த்துவது தீமையாக வள்ளுவர் ஃபஸ்ட்டு குறளில் சொல்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு குறள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியும் தங்குதல் தீது. ஓகேவா? ஆராய்ந்து பார்ப்பது இறுதி நிலை எது, துணிவு கொள்ளுதல் எது, எது தீமையானது, துணிவு கொண்ட பின்னாடி காலம் தாழ்த்துதே தீமையானது. ஓகேங்களா? ஒன்று பிளானை பிளான் போட்டுட்டு அந்த செயலை செய்யறது துணிச்சலான செயலாகும். பிளான் போட்ட பிறகு அச்செயலை செய்யாமல் இருக்கிறது, டிலே பண்ணுறது தீமையாகும் அப்படின்றது வள்ளுவர் சொல்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு குறள் சூப்பராக இருக்குது. 2வது குறள் பார்க்கலாம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னா என்னங்க? தூங்குகன்னா இது தாமதித்தல்ன்றது மீனிங். தூங்குனா தூங்குறது இல்லைங்க, தாமதிக்கிறது. தாமதம் பண்ணுறோம்ல, அது தாமதிக்கிறது. சரிங்களா? எந்த செயலும் எப்போது செய்ய வேண்டும் என்பது விவேகமாக இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. எந்த செயல்கள் தாமதம் இருக்கலாம்னா நிதானமாக செய்ய வேண்டவை,
எதில் தாமதம் இருக்கக்கூடாதுன்னா விரைந்து முடிக்கிறது. 2 கொஷினு. தாமதமாகவும் இருக்கலாமா? எதுக்கு தாமதமாக இருக்கலாம்னா நிதானமாக செய்ய வேண்டியது தாமதமாக இருக்கலாமா? எது தாமதமாக இருக்கக்கூடாதுன்னா விரைந்து முடிக்க வேண்டியது வினயம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யாமல் இருக்கிறது தாமதமாக கூடாதுன்றது வள்ளுவர் சொல்கிறாரு. மெதுவாக செய்ய வேண்டிய செயல்களை தாமதப்படுத்தி செய்யலாம், ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களை எப்போது எக்காரணத்தை கொண்டு காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்த கூடாதுன்றது வள்ளுவருடைய சொல்கிறாரு. ஓகேங்களா? காலம் தாழ்த்து செய்ய தக்கவற்றை காலம் தாழ்த்தே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டியவை செயல்களை செய்ய காலத்து தாழ்த்தக்கூடாது. அதான் வந்து நம்மளை அப்படி சொல்கிறாங்க. மெதுவாக செய்ய வேண்டிய செயல்கள் தாமதமாக செய்யலாமா? விரைவாக செய்ய வேண்டிய காரியங்கள் எக்காரணத்தை கொண்டு காலம் தாழ்த்த கூடாதுன்றது 2வது திருக்குறள் சொல்கிறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த குறள் பார்க்கலாம். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். என்னங்க என்ன சொல்கிறாரு? இப்போ வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் செயலை முடிப்பது நல்லதான். வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல நீங்கள் அடிச்சுட்டு உள்ளே போயிடணும். சரிங்களா? எக்ஸாமில் வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து உட்காந்து படிச்சிடணும். எக்ஸாம் வர டிலே ஆனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சரி ஓகே எந்தெந்த ஏரியா நம்மள இப்போ கவர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டமான இருக்கிற லெசனெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸாக இருக்கட்டும், சயின்ஸெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, சயின்ஸ்லாம் படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினுக்குள்ளே போகலாம். சரியா? எல்லாத்தையும் ஜிகே சார்ந்து எதுவுமே விடாதீங்க. ஏன்னா தமிழ் ரொம்ப கஷ்டப்படுத்தி கேட்குறதால நம்மளால் ஜிகே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஜிகே ஏரியா நல்லா ஸ்ட்ராங்காக படித்து வைக்கோங்க. ஓகேவா? யாரும் சொல்ல மாட்டாங்க 1 மணி நேரம் மோட்டிவேஷன் பண்ணுறேன்னு பேசுவாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிடணும். நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு மோட்டிவேஷன் நீங்கள் மட்டும்தான். சரி ஓகே, பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துடலாம். ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அப்படின்னா என்னங்க? வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் செயலை முடிப்பது நல்லதான். ஒரு வேளை இயலாத பட்சத்தில் அந்த செயலை முடிப்பதற்கு மாற்று வழி உகுந்த தகுந்த உபாயம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வர்றார். வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் செயலை முடிக்கிறது நல்லதான். ஒரு வேளை அப்படி பண்ணாத பட்சத்தில் மாற்று வழி தகுந்த உபாயம் ஏதாவது ஆராய்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். சரியா? செல்லும் நோக்கி செயல். இதுதாங்க வாய்ப்பு கிடைக்கும் இடமெல்லாம் செயலை முடிப்பது நல்லது. ஒரு வேளை செய்ய முடிக்கலைன்னா மாற்று வழி உகுந்த தகுந்த உபாயம் ஆராய்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயலும் இடத்திலெல்லாம் செயலை முடித்தல் நல்லதான். இயலவில்லை எனால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? திருக்குறள்லேருந்து மோஸ்ட்லி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க, புரிஞ்சு படிங்க. அப்போ தான் நம்மளால் ஆன்சர் எடுக்க முடியும். அடுத்து பாருங்கள். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தீரும். ஓகேங்களா? என்னங்க சொல்கிறாங்க? அரைகுறையாக விட்ட செயல், அதாவது வினை முழுமையாக அழிக்கப்படாத பகை ஆகிய இந்த 2 மிச்சம் பகுதி எச்சம் ஒரு சிறிய நெருப்பு துண்டு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிறகு பெரிய தீயாக மாறி அனைத்தும் அழிக்குமோ அதுபோல் வளர்ந்து நம்மை அழித்திடும். நெருப்பிய எஞ்சிய துண்டுடைய ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறார். ஒரு செயலை பாதியில் நிறுத்துவது என்ன சொல்கிறாருன்னா ஸ்பார்க் ஆஃப் ஃபயர், அதாவது நெருப்பினுடைய எஞ்சினுடைய துண்டு அப்படின்றதுக்கு ஒப்பிடுறாரு வள்ளுவர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எந்த 2ஐயும் எஞ்சிருக்கக்கூடாதுன்றாருன்னா வினையும் பகையும் எப்போதுமே எஞ்சிருக்கக்கூடாது. வினை பகை அது இருந்துச்சு அப்படின்னா ஸ்பார்க் ஆஃப் ஃபயர் அப்படின்னா நாங்கள் நெருப்பினுடைய எஞ்சிய துண்டிற்கு சமம் அப்படின்ற வள்ளுவர் சொல்கிறார். இதை ஊமைப்படுத்தி சொல்கிறார். ஓகேவா? அரைகுறையாக விட்டு வச்ச செயல்ன்றது இந்த இடத்துல வினையை குறிக்குது. முழுமையாக அழிக்கப்படாத பகை, இது 2மே சிறிய நெருப்பு துண்டு எப்படி பிறகு பெரிய தீயாக மாறுதோ அது போல் நம்மை அழிக்குமா.
நம்மையே அழித்து விடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினையும் பகையும் விட்டு வைக்காதீங்க. வினையும் பகையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இரண்டின் எச்சம் வினையும் கால் தீயச்சம் போல தோன்றும் அப்படின்னு சொல்கிறார். செய்ய தொடங்கி செயல் கொண்ட பகை இவ்விரண்டும் குறை ஆராய்ந்து பார்த்தால் தீயின் குன்று போல தெரியாமல் வளர்ந்து கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வினையாக இருக்கட்டும் பகையாக இருக்கட்டும் எதுவுமே மிச்சம் வைக்காத. அதை மிச்சம் வைக்கனா தீ போல் நம்மளையும் வந்து வளர்ந்து நம்மளை கெடுத்துடும் அப்படின்றத வள்ளுவர் சொல்கிறார். நம்மளை அழித்து விடும் என்று சொல்கிறார். ஓகேங்களா? தேர்வு நோக்கில் கேட்டாங்கன்னா எது ரெண்டுத்தையும் வச்சு எஞ்சிருக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா வினையும் பகையும். இது கொஷின் கேட்கலாங்க. சூப்பரான கொஷினு, இதுலேருந்து எடுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள். பொருள் கருவி காலம் வினையோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஓகேவா? படிக்க படிக்க திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், பொருள் உணர்ந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருக்குறள் மாதிரி எதுவுமே இருக்காது. பாருங்கள், பொருள் கருவி காலம் வினையோடு 5 பிரிக்கிறாமா? பொருள் என்னங்க? அந்த செயலுக்கு தேவையான நிதி. பொருள் என்னென்னா ஒரு செயல் செய்யறதுக்கான நிதின்னு சொல்லாமா? நிதி. ஓகே. கருவி என்னென்னா ஒரு செயலை செய்ய தேவையான உபகரணம் போடலாமா? கருவினா உபகரணம். ஓகேவா? காலம் என்னென்னா செயலை செய்வதற்கு உகந்த நேரம். அதுதானே காலம். காலம் எது? செயலை செய்யறதுக்கு நேரம், அதுதான் காலம். ஓகே. மேற்கொள்ளும் செயலின் தன்மை என்னங்க? மேற்கொள்ளும் செயலின் தன்மை இந்த காலம். அடுத்து வினைன்னா என்னங்க? அந்த செயல் நல்லதா கெட்டதா எப்படி செய்கிறதுன்றது வினை. ஓகேயா? போட்டாச்சு. வினை இணை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினை இடமோடு. இடமோடுனா இடம் பிரிச்சுக்கோங்க. இடமோடு. இது 5. பொருள் கருவி காலம் வினை இடம். இது 5ம் இருள் திரை எண்ணி செயல். இடம்னா அந்த செயலை செய்த தகுந்த சூழல், அது இடம். எப்படி சொல்லலாம்? ஒரு செயலை செய்து முன் ஆராய வேண்டிய 5 காரணிகள் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அதுதான் 5 காரணம். ஒரு செயலை தொடங்குவதற்கு முன் 5 காரணிகள் எவ்வித சந்தேகம் இருள் இல்லாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போது ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அந்த செயலை செய்ய வேண்டும். ஸோ ஓகேவா? பிளானிங் இம்பார்ட்டன்றது நான் தான் சொன்னேன். டிசிஷன் மேக்கிங்கை பற்றி தான் இந்த ஃபுல்லாகவே சொல்ல வரார். சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி 5 காரணிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித சந்தேகம் இல்லாமல் ஆராய்ந்து பார்க்கணும். 1 பொருள், 2வது கருவி, 3வது காலம், 1 வினை, 5வது இடம். சரியா? இது அப்படியே ஆர்டரை கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இருள் தீர அப்படின்னா என்னங்க? இருள் தீர அப்படின்னா சந்தேகம் அல்லது அறியாமை நீங்கிறது தான் இருள் தீர. சந்தேகம் ஐயம் தீர்றதுக்கு அறியாமை நீங்கிறதுக்கு தான் இந்த இருள் தீரன்ற வார்த்தை. சரியா? ஓகேவா? 5வது குறள் ரொம்ப இம்பார்ட்டனா? ஒவ்வொரு குறளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக தெரியுதா? சரி, 5 குறள் பார்த்தோம். சரியா? 6வது குறள் பார்க்கலாம். முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் பயனும் பார்த்து செயல். என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் ஒரு குறள் போட்டு என்ன சொல்ல வர்றார் வள்ளுவர்? பார்க்கலாமா? பார்க்கலாம். முடியும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் பயனும் பார்த்து செயல். ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்பு 3 விஷயங்கள் ஆராயணும்னு சொல்கிறாங்க. எத்தனை விஷயங்கள்? 3 விஷயம். என்ன சார் 3 விஷயம்? 1 முடிவு, 1 இடையூறு, 3வது பயன். அப்படி என்னங்க? அது பயன். முடிவுனா என்ன? அந்த செயலை முடிக்கும் விதன்றது முடிவு. இடையூறு என்னென்னா வழியில் வரக்கூடிய தடை சவால், அதெல்லாம் இடையூறு. பயன் என்னென்னா அந்த வேலை முடிஞ்சிச்சு, அதனால் கிடைக்கிற லாபம், அதுக்கு அந்த வேலை முடிஞ்சதால் கிடைக்கிற பலன், அதுதான் வந்து பயன்னு சொல்கிறாங்க. சரியா? முடியும் இடையூறும் பயன்றதுனா 3. இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன் ஆராய வேண்டிய விஷயங்களாக சொல்கிறாரு. செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் முடிந்த பின் பெறும் பயனும் ஆகியவற்றை ஆராய்ந்து செயலை செய்ய வேண்டும். அவர் செயலை தொடங்கிறதுக்கு முன்னே 3 விஷயங்களை ஆராய வேண்டுன்றது வள்ளுவர் சொல்கிறாரு. தேர்வு நோக்கில் பார்த்தான்னா ஒரு செயலை செய்வதற்கு
முன் எவற்றை சீர்தூக்கி பார்க்க வேண்டும்னு கேட்கலாம். முடிவு, இடையூறு, பயன். பயபலன்ன்றது பயனை குறிக்கிறது. இந்த குறளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா இருக்குல்ல? 7வது குறள் பார்க்கலாமா? செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். என்னங்க அது? ஒரு செயலை சிறப்பாக செய்ய விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முறை என்னவென்றால் அந்த செயலை ஏற்கனவே செய்து அனுபவம் பெற்ற வல்லுனர் எக்ஸ்பர்ட் கிட்ட ஆலோசனை கேட்டு அதை தன் கருத்தோடு இணைத்து செயல்படுதல். என்ன சொல்கிறாங்கன்னா, செயல்முறை என்பது யாருடைய கருத்தை ஏற்பது? அந்த வினையினுடைய நுணுக்கத்தை அறிந்தவருடைய கருத்தை ஏற்று நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. செய்வினை செய்யான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செயலை செய்கின்றவன் செய்ய வேண்டிய முறையை, அந்த செயலின் உண்மையான இயல்பை அறிந்தவர்களுடைய கருத்துக்களை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க, ஒரு செயலை சிறப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய முறை என்னன்னா, அந்த செயலை ஏற்கனவே செஞ்ச அனுபவம் பட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட ஆலோசனை கேட்டு அதை தன் கருத்தோடு இணைத்து செயல்படணும் அப்படின்றது வள்ளுவன் சொல்கிற ஒரு லைன். சரியா? நீ செயலை செய், ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த செயலை செஞ்சு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்க கருத்தை கேட்டு அது தன் கருத்தோடு இணைத்து செயல்படுங்க அப்படின்றது வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் ஃபெயிலியர் ஆகாது டிசிஷனு அப்படின்றது வள்ளுவர் சொல்கிறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டனுங்க. அந்த அதில் நாலேஜ்டு பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி அப்பியரான எக்ஸாமில் எப்படின்றது ஒரு ஐடியாலஜி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அந்த குறள் நல்லா இருக்குல்ல? செய்வினை செய்யான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான உள்ளம் குளல். நல்லா இருக்குல்ல? அடுத்து பார்க்கலாம். வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையாய் தட்டு. என்னங்க? ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பார். அதுபோல் ஒரு செயலை, அதான் ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொன்னல, ஒரு யானை கொண்டு மற்றொரு யானை பிடிப்பாங்க. அதுபோல் ஒரு செயலை செய்யும்போது அச்செயலால் மற்றொரு செயலும் செய்து முடிக்க வேண்டும் சொல்கிறார். இது ஊமைப்படுத்துகிறாங்க. ஒரு மத யானை, அதாவது பழக்கப்பட்ட யானைன்னு வச்சுக்கோங்களேன். மத யானை என்னென்னாங்க? பழக்கப்பட்ட யானை பயன்படுத்தி மற்றொரு காட்டு யானை, மத யானை அதாவது பழக்கப்பட்ட யானை, அதை வச்சு ஒரு காட்டு யானை பிடிப்பாங்க. அதுபோல் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயலின் மூலமாக மற்றொரு புதிய செயலை பயனும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஊமையணி வந்திருக்கு. இதில் ஊமைப்படுத்துகிறேன்னா, ஒரு யானை கொண்டு மற்றொரு யானை பிடித்தல் ஊமையனா ஒரு செயலை கொண்டு மற்றொரு செயலை செய்கிறது ஊமையம். யானையாக தட்டுறன்னா இதில் ஊமையணி பயன்படுத்த வந்துள்ளதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு செயலை கொண்டு மற்றொரு செயலை முடிப்பதற்கு வள்ளுவர் எதை ஊமையாக கொடுக்குறாரு அப்படின்னா யானையை. அது கொஷினை கேட்கலாம். ஒரு வினையை கொண்டு ஒரு செயலை கொண்டு இன்னொரு செயலை முடிக்கிறதுக்கு வள்ளுவர் எதை கொண்டு சொல்கிறாருன்னா யானையை கொண்டு ஊமைப்படுத்துகிறாரு. கொஷின் கேட்கலாம். யானை, நாய், சிங்கம் அப்படின்றத கொடுக்கலாம். சரியா? எக்ஸாம் எப்படி கேட்குறாங்க பாருங்கள். ரொம்ப ஆழப்படுத்தி கேட்குறாங்க. தெளிவாக படிச்சுக்கோங்க, படிக்க வேணாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். சரியா? பார்த்துடலாமா? சரிங்க. நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்தே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த செயலை விட விரைந்து செய்ய வேண்டும். நண்பர்களை உதவி விட பகைவர்கள் நண்பராக்கி கொள்ளல். என்ன சொல்கிறாருன்னா, நட்டாரன்னா யார்? நண்பராம். இந்த நட்டாரன்னா நண்பராம், இந்த ஒட்டாரன்னா பகைவராம். அப்போ நண்பருக்கு பகைவர் ஆப்போசிட்டா? அப்போ நட்டாருக்கு ஒட்டார். கேட்கலாமா? நட்டார்ன்றதுக்கு ஒட்டார்ன்றது. நட்டாரன்னா நண்பன், ஒட்டாரன்னா பகைவன். ஓகேவா? எக்ஸாமில் கேட்கலாம். நம்முடைய நண்பர்கள், அதாவது நட்டார் நன்மை உதவிகள் செய்வதை காட்டிலும் நம்மிடம் பகைமை பாராட்டுபவர்களை ஒட்டார் அதை பகையை நீக்கி நம்மோடு சேருமாறு செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு முக்கியமான செயல். நம்மளுடைய நண்பனை எப்படி நம்மளுக்கு நண்பனாக இருக்கணும், அதே மாதிரி பகைவனையும் நம்ம நண்பனாக்கிக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்து ஒட்டாரை ஒட்டி கொள்ளல், பகைவரை உள்ளவரை பொருந்துமாறு சேர்த்து கொள்ளல், நண்பருக்கு உதவியானவற்றை செய்ததை விட விரைந்து செய்து கொள்ளது. அப்படியே குழப்புற மாதிரி கொடுத்துருப்பான். ஒன்றுமே இல்லைங்க.
என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எந்த செயலை விரைந்து செய்ய வேணும்னா நண்பர்களுக்கு உதவுவதை விட பகைவர்களை நண்பராக்கி கொள்வது தான் சொல்கிறார் வள்ளுவன். இப்போ நண்பர்களுக்கு உதவ போகிற அதை காட்டிலும் பகைவர்களுக்கு உதவி அவனை நண்பனாக்கிக்கோ அப்படின்றது வள்ளுவர் சொல்கிறார். ஓகேவா? பகைவராக உள்ளவரை பொறுத்துமாறு சேர்த்து கொள்ளல் நண்பனுக்கு உதவியானவற்றை செய்தலை விட விரைந்து செய்யுங்க அப்படின்னா அதுதான். என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு உதவுவதை விட பகைவர்களுக்கு நண்பராக்கி கொள்ளுது, வேகமாக நண்பராக்கிக்கோங்க அப்படின்றது சொல்ல வராங்க. அடுத்த குறள் பாருங்கள். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொல்லவர் பெரியார் பணிந்து. என்னங்க என்ன சொல்ல வர்றாரு இதில்? வலிமை குறைந்தவர்கள் எதற்கு அஞ்சுவார்கள்ன்றது சொல்கிறாரு. தம்மை சார்ந்தவர்கள் நடுங்குவதை கண்டு, தன்னை சார்ந்தவன் நடுங்குவதை கொண்டு வலிமை குறைந்தவர்கள் அஞ்சுவாங்களாம். காரியத்தை முடிக்க அவர்கள் வந்து யாரை பணிவார்கள்னா வலிமை மிக்க பெரியோரை பணிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வலிமை குறைந்தவர்கள் தங்களை சார்ந்தவர்களை பயந்து நடுங்குவதை கண்டு அஞ்சி தங்களுக்கு வேண்டிய காரியத்தை முடிப்பதற்கு தன்னை விட வலிமை மிக்க பெரியார்களை பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது ஒரு இக்கட்டான சூழலில் தன்மானத்தை விட தன் மக்களின் பாதுகாப்பிற்காக பெரியோரை வணங்கி செயலை முடிப்பதே அறிவுடைமை அப்படின்றது சொல்ல வராங்க. வலிமை குறைந்தவர் தம்மை சார்ந்தவர் நடுங்குவதற்காக தாம் அஞ்சி வேண்டிய கிடைக்குமானால் வலிமை மிக்கவரை பணிந்து ஏற்றுக்கொள்வார் அப்படின்றது சொல்ல வராங்க. திருப்பி சொல்லிடுறேன். வலிமை குறைந்தவர்கள் எதற்கு அஞ்சுவாங்கன்ற ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, தம்மை சார்ந்தவர் நடுங்குவதை கண்டு அஞ்சுவாங்களாம். காரியத்தை முடிக்க அவர்கள் யாரை பணிவார்கள் அப்படின்னா வலிமை மிக்க பெரியாரை வந்து பணிஞ்சு காரியத்தை முடிப்பாங்கன்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறளில் சொல்ல வராங்க. சரியா? 10 குறள் பார்த்தாச்சு. சரியா? வினை செயல் வகை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம அதை நல்லா டீகோட் பண்ணியாச்சு. ஓகேவா? பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. அடுத்த ஒரு அதிகாரத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.